ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ ஒரு வழியா என்ன பண்றாங்க, அண்ணாமலை வந்து விஜயாவை சமாதானப்படுத்தி மீனா வீட்டுக்கே கூட்டு வராங்க. மீனா வீட்டுக்கே கூட்டு வந்தாலும் விஜயா என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி திமிராவே நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முத்துவும் மீனாவும் இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு சொன்னா கூட மீனாவை வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன இங்கிலீஷ் கத்துக்கிட்டு கூவி கூவி இங்கிலீஷ்ல பூ விக்க போறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. அதை கூட பொருட்படுத்தாம அவங்களும் சகஜமாக இருக்காங்க. அப்புறம் ரவியும் ஸ்ருதியும் வந்து சாரிலாம் கேட்டு அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்போது இவர் கேட்குறாரு அண்ணாமலை, ஏன் எதனால் இந்த மாதிரி உனக்கு அங்கேருந்து நீ வீட்டை விட்டு வெளில வந்தனும் போது அப்போது முத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி அங்கே ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, அதில் அம்மாவை ஆட சொல்லவும் அம்மா கோவம் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறாரு அண்ணாமலை, யார் யார் என்ன எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானே ஆளுங்க நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா ஒரு மாதிரி மறைக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக அந்த சென்டர் போகும்போது அப்போது அங்கே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, முத்துவை பார்த்து உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க மாதிரி தெரியுது, என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த மாதிரி எங்கள் அண்ணா கடன் வாங்கிட்டான், அதனால வீடு ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃபினான்ஷியர் பேர் கேட்குறாரு, விக்னேஸ்வரன் எதுவும் சொல்கிறாரு. அப்போ நான் விசாரிச்சுட்டு நான் வந்து உனக்கு வந்து உதவி பண்ணுறேன், நம்ம 2 பேரும் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதில் முத்து ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் அந்த வீட்டை மீட்பாங்களா. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.